நான் கேட்குறேன், உதயநிதி பேர் ஏன் வரல அந்த டாஸ்மாக் கேஸில்? தம்பி வரைக்கும் வந்தது. அப்போ கூட நம்ம முதல்வர் போகாத இருந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு மோடியை சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கனால வரல அப்படின்னு நான் சொன்னால் பைத்தியக்காரர் தானே அது. திமுககாரங்க எவ்வளோ பெரிய நிபுணர்கள்னா, 27ஆம் தேதி ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது கரூரில். 28ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க, கொலையாளி விஜயை கைது செய், கிரிமினல் விஜயை கைது செய், ஓடி ஒளிந்து விட்டான். ஏன்னா அவங்க என்கொயரிலாம் முடிச்சுட்டாங்க ராத்திரி 10லேருந்து 12க்குள்ள திமுககாரங்க. தாவேகா கட்சி அங்கீகரிக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. இந்த மாதிரி போடுறாங்க. அதாவதுங்க பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க திமுக ஆட்கள். பொய், திரும்பினா பொய், எழுந்தா பொய், நடந்தா பொய். இப்போ ரொம்ப ஓவரா பொய் பேசுனீங்கன்னு வச்சிங்கன்னா ஜனங்க நீங்க சொல்ற ஒரு சில நல்லதை கூட, உண்மையை கூட ஏத்துக்க மாட்டாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை வந்து அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சிடி நிர்மல்குமார், மதியழகன், புஷி ஆனந்த், ராஜ்மோகன் வரைக்குமே A1 A2 A3 A4 சேர்த்துருக்காங்க. ஆதவ அர்ஜுனா மட்டும் அதில் இடம் பெறலை. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய பேர் ஆதவ அர்ஜுனா பிஜேபி பார்த்துட்டு வந்ததுனால தான் அவர் இடம் பிடிக்கல, அவர் மேலே வழக்கு போடல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல சிபிஐ விசாரணை எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? ஏன் விஜயை சேர்க்கலன்னு கேட்கலையா? சரி, அதுவே சேர்த்துக்கலாம் சார். ஏன் விஜய்? அதாவதுங்க சிபிஐ வந்து விசாரிக்க தொடங்கி இருக்கு. ரொம்ப ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான் இது. இது வந்து அனுமதி வாங்க போன இந்த 3 பேர் தான் ஏற்கனவே கைது பண்ணணும்னு தமிழ்நாடு அரசு இவங்க மேல வந்துட்டு லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. மதியழகன் மாவட்ட செயலாளர், அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதே போல பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போல வந்து சிடிஆர் நிர்மல்குமார், இவங்க எல்லாம். நீங்க இப்பதான் ராஜ்மோகன் சொல்றீங்க, தெரியாது. ஆனா இது ஏன் இந்த 3 பேருன்னா, 3 பேர் வந்து ஏற்கனவே அவங்க தேடப்பட்டவர்கள். மாநில போலீஸ் தானேங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. இப்போ சிபிஐ ஒன்றும் ஆரம்பத்துல இருந்து விசாரிக்கல. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, 7 நாள் அஸ்ரா கர்க் விசாரிச்சுட்டாரு எஸ்ஐடி. அதே போல அந்த அம்மா ஒரு நபர் ஆணையமும் விசாரணை அன்னிலேருந்தே தொடங்கிட்டாங்க. விசாரிச்ச வரைக்கும் அப்படியே கொடுத்துருங்க இவங்க கையிலன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி தான் இவங்க வந்து இனிஷியலாக தொடங்குவாங்க, மூவ் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்குது? சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும். தமிழ்நாடு அரசு யாரை குற்றவாளின்னு சொல்லி இருக்குதோ அதை தானேங்க இவங்க சொல்ல முடியும். இவங்க இன்னும் விசாரணை முழுசாவே இறங்கலையே, இனிமேல் தான் இவங்க இறங்க போகிறாங்க. அப்போ தான் உண்மையான குற்றவாளிகள் யார். என்னை பொறுத்தவரையிலுங்க இந்த சம்பவத்தில் நம்ம குற்றவாளி யார், குற்றம் யார் பண்ணாங்க, எதனால் இந்த ட்ராஜடி நடந்ததுன்றதை இப்போ நம்ம விவாதிப்பது என்பதே ஃபியூட்டல் எக்ஸசைஸ். ஏன்னா சிபிஐக்கு அதை கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம். அதே போல் அந்த உச்சநீதிமன்றமே சிபிஐ ஒழுங்காக செயல்படுதான்னு பார்க்கறதுக்கு ஒரு கண்காணிப்புக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டாங்க. ஸோ அதனால் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். லெட் அஸ் வெயிட் ஃபார் த ஃபைனல் அவுட்கம். அதுக்கு முன்னால் நம்ம ஏஷியங்கள், அதுக்கு முன்னால் நம்ம இவர் பேர் ஏன் வரல தெரியுமா, இவர் பிஜேபி. நான் கேட்குறேன், உதயநிதி பேர் ஏன் வரல அந்த டாஸ்மாக் கேஸில்? தம்பி வரைக்கும் வந்தது. அப்போ கூட நம்ம முதல்வர் போகாத இருந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு மோடியை சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கனால வரல அப்படின்னு நான் சொன்னால் பைத்தியக்காரர் தானே அது. ஓகே. ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போனார், அவர் பிஜேபி லீடர்ஸை பார்த்துட்டார், அதனால அவர் பேர் வரல. விஜய் எங்கே போனார்? வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தார். இப்போ இதெல்லாம் வந்துங்க இட்டுக்கட்டி சொல்லப்படுகிற விஷயங்கள். இது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க. சிபிஐ இன்னும் விசாரணை உள்ளவே போல. அவங்க இப்போ கொடுத்துருக்கிற அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு ஏற்கனவே அஸ்ரா கர்க் அந்த நீதிபதி அவங்க பண்ணதில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் தே ஹாவ் டு ப்ரொசீட் ஆன் தேர் ஓன். அப்போதான் இன்னும் பாக்கி இருக்குது இல்லை, இது ட்ரைலர் தானே. அதுக்குள்ள ஏன் சார் கேஸ் வழக்கு
ஒரு வழக்கு போடணும். சிடி நிர்மல்குமார் மேலேயும் புஷியானந்த் ராஜ்மோகன் வரைக்கும் வழக்கு போட்டிருக்கான்றப்ப அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் மக்கள் பாக்குறாங்க. எதுக்கு சிபிஐ சார் தீர விசாரிக்க தான் சிபிஐ வராங்க, அதுக்குள்ள எதுக்கு? இது வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தாங்க, அடுத்தடுத்து நிறைய ரிப்போர்ட் போடுவாங்க அவங்க. இது ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு. அது கூட கரூர் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை வந்து நீங்கள் மதுரை விஷயங்களை, அதாவது கரூர் ட்ராஜடியை விசாரிச்சுட்டு இருக்க மதுரை ஹைகோர்ட் பெஞ்சுக்குள்ள போய் கொடுங்கன்ட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஊடகங்கள் ஊதி பெருசாகிற ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பிரம்மோத்சவம், இது ஒன்றுமே இல்லை. கோர்ட்டு நடைமுறை தெரிந்தவர்களுக்கு, சிபிஐ விசாரணை பற்றி புரிந்தவர்களுக்கு, காவல்துறையை பற்றி தெரிஞ்சவர்கள், திஸ் இஸ் நத்திங். ஊடகத்தில் ஃப்ளாஷ் பண்ணி விடுறாங்க, இவங்க என்ன கைது பண்ணிடுவாங்க. அதாவது வந்துங்க விசாரணை இனிமேல் தான் இருக்குங்க. ஓகே, அதனால அதுக்குள்ள நம்ம போயிட்டு கமெண்ட் பண்ண வேணாம். ஓகே சார். மற்ற கட்சிக்காரங்கள் திமுகவும் சரி நாம் தமிழும் சரி விஜய் கட்சியை கிண்டல் பண்றாங்க. இன்னும் சிபிஐ வந்தா நீதி வெல்லும் போட்டிங்க ட்விட்டு. ஆனா அவங்களும் உங்க மேலதானே கேஸ் போறாங்க, இதுல இருந்தே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவதுங்க அவங்க சிபிஐ ஒன்றும் எதுவுமே இன்னும் அறிக்கையெல்லாம் கொடுக்கல, ஃபைண்டிங்ஸ் எதுவும் கொடுக்கல. அவங்க ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் வந்து விசாரிக்கப்படும், அது வந்து ஆய்வு செய்யப்படும், அதெல்லாம் நிரூபிக்கணும்ல. சிபிஐயும் இப்போ அதெல்லாம் நிரூபிப்பாங்க. நிரூபிச்சு அது வந்து கோர்ட் ஏற்றுக்கிட்டாதான் அது எல்லாம் வந்து செல்லுபடி ஆகும். எத்தனை சிபிஐ வழக்குகள் தள்ளப்பட்டிருக்கின்றன, போதிய ஆதாரம் இல்லை. உதாரணத்துக்கு 2G வழக்கு, பெரிய பிரசித்தி பெற்ற வழக்கு. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ராஜா வந்து மந்திரியா இருந்த ராஜா தப்பு பண்ணாருன்னு 1,76,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதுன்னெலாம் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அது விசாரிச்சாங்க. என்ன ஆச்சு கடைசியில்? நீதிபதி என்ன சொன்னார்னா, நான் கடைசி நாள் வரை காத்திருந்தேன் ஆதாரங்களை சிபிஐ வந்து கொடுக்கோன்னு. அதுக்குள்ள ராஜா அரெஸ்ட் ஆயிட்டாரு, கனிமொழி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. இறுதியில் என்ன ஆச்சு? இல்லை, அது நிரூபணம் ஆகலன்னு நிரபராதின்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால சிபிஐ விசாரிச்சதுலேயே இவ்வளோ கோளாறு இருக்குதுன்னா, இது வந்து தமிழ்நாடு அரசு விசாரிச்ச அறிக்கையை தான் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட். பட் இவ்வளோ சீக்கிரம் அவங்க அறிக்கை கொடுக்க முடியாத, வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. அதனால ஏற்கனவே அவங்க பண்ணதை வச்சு அவங்க ஒரு அறிக்கை ப்ரிலிமினரியா அந்த அறிக்கையை கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அந்த அறிக்கையை வச்சு அதை பார்க்கலாம்ல, அதை வச்சு கேஸ் போட முடியுமா? இவங்க A1 A2 எப்படி உடனே அஸ்யூம் பண்ணுறாங்க? ஏங்க அப்படி சொல்லிட்டுதாலேயே வந்து குற்றவாளிகள் ஆக முடியாதுங்க. இப்போ ராஜா கனிமொழிலாம் A1 A2 தானே இருந்தாங்க, ஜெயிலுக்கெல்லாம் போனாங்களே. பட் விசாரணையின் முடிவு என்னாச்சு? நிரூபிக்கப்படவில்லை, வெளியே வந்துட்டாங்களா இல்லையா? அதனால சிபிஐ வழக்குகள் எல்லாமே வந்து நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டவை. நீதிமன்றம் அதை ஏத்துக்கினாதான் அது நீதிமன்றம் வந்து நியாயத்தராசு நிற்கும் இல்லை, பார்ப்பாங்க இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தகுந்த சாட்சியங்கள் இருக்கணும். ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நடந்திருக்கலாம் சம்பவம், முறைகேடு பண்ணியிருக்கலாம் ராஜா, ஆனா அதை ப்ரூவ் பண்ணும் சிபிஐ. If it fails to prove, then the case collapse. அதுதான் தவிர ஆதாரங்கள் சாட்சியங்கள் ஆவணங்கள்லாம் இல்லைன்னா கோர்ட் வந்து தள்ளிடும். சார் இப்போ பார்த்தோம்னா இப்போ விஜய் மேலே யாருமே வழக்கு போடவே இல்லை, தமிழ்நாடு அரசு போடல, சிபிஐயும் போடல. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லு அர்ஜுன் போயிட்டு அந்த புஷ்பா படத்தோட விவகாரம் அல்லு அர்ஜுன் மேலே கேஸ் போட்டாங்க. அது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதில் அப்படி பார்த்தா இதில் முக்கிய காரணம் விஜய் தானே. விஜய் மேலே ஏன் கேஸ் போடவே பயப்படுறாங்க? பயமா இல்லை தயக்கமா இல்லை பாஜக பிரஷரா? தமிழ்நாடு அரசும் போடலை, சிபிஐயும் போடலை, ஏன் அப்படி போட்டால் என்ன ஆகும்? நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீங்க. அல்லு அர்ஜுன் அவருடைய நிகழ்வும் கேஸும் இந்த கரூர் ட்ராஜடி விஜய் ரோலும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அல்லு அர்ஜுனுடைய படம் ஃபர்ஸ்ட் ஷோ நடக்குது, ஒரு தியேட்டரில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குழுமி இருக்காங்க. அங்கே வந்து அல்லு அர்ஜுன் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வராரு அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிடுச்சு. ரொம்ப இந்த மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகுது. அப்போ இவரை வந்து ஆந்திர பிரதேஷ் காவல்துறை தானே, இல்லை தெலங்கானா, அது ஹைதராபாத்னு நினைக்கிறேன், தெலங்கானாவில் இருக்கிற போலீஸ் உயர் அதிகாரிகள் இவரை தொடர்பு கொண்டு அல்லு அர்ஜுனை ஹோட்டலில் தங்கியிருக்காரு. சார் நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கே ஏற்கனவே ரொம்ப
திமிரிட்டு இருக்கு கூட்டம், க்ரௌடு ஓவரா இருக்கு. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா தேர் மே பி எனி கேஷுவாலிட்டி, அதனால ஆகும், நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, தடுத்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இல்ல நான் போவேன், எங்க ரசிகர்களை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவர் போனாரு. விளைவு என்ன, ஒரு அம்மா உட்பட ஒருத்தங்க இறந்துட்டாங்க, பல பேர் காயம் அடைஞ்சாங்க. ஸோ 2 விஷயம் இதுல வந்து அல்லு அர்ஜுன் போலீஸ் சொன்னதை மீறி, போலீஸ் வந்து அவரை வரக்கூடாதுன்னு சொன்னதை மீறி அங்க வந்தாரு. அப்படி அவர் வந்ததால ஏற்பட்ட நிகழ்வால் ஒரு மரணம், பல பேர் காயம், இது நடந்தது. அப்போ அரசு போலீஸ் சொன்னதை மீறினது, இது ஒரு குற்றம். அப்ப அவரு நேரடியாக இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. இப்ப விஜய் கேஸ்க்கு வருவோம். விஜய் வந்து கரூர்ல போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில், இது வேற டிலே வந்தாரு லேட்டா வந்தாருன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அத மதுரை ஹைகோர்ட்ல உடைச்சு விட்டாங்க. அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் செப்டம்பர் 27 பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை 7 மணி நேரம் தான் அவர் கொடுத்தாங்க. அந்த 7 மணி நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல வந்து அவர் பேசிட்டு போலாம். அச்சா, அப்போ காவல்துறை அனுமதித்த இடத்தில், காவல்துறை அனுமதித்த நேரத்தில், காவல்துறையின் பாதுகாப்போடு அங்க வந்து அவர் பேசினார். 8:15 பேசினாரு. ஸோ அவர் காவல்துறையுடைய எந்த உத்தரவையும் மீறலையே. காவல்துறை ஏதாவது தடுத்தாங்களா, நீங்க அங்க போகக்கூடாது, அந்த இடத்துல ஆல்ரெடி கிரௌடு இருக்கு, தெலங்கானா போலீஸ் மாதிரி, நீங்க அங்க போகக்கூடாது, உங்க பஸ்ஸை மீறி எடுத்துன்னு வந்தாரா? அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க. அவரு அனௌன்ஸ் பண்ணிட்டு உரிய காவல்துறை அனுமதி வாங்கி அவங்க அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் அவர் மக்கள் சந்திப்பை நடத்தி இருக்காரு. இதுல கூட்டம் ஹெவியா வந்தது. இன்னைக்கு இந்து பேப்பர்ல வந்து இருக்கு, சில பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த இறந்தவர்கள் வந்து நெரிசலால் இறந்ததை விட இந்த ஹீட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு 40 டிகிரி அந்த பீரியட்ல அங்க இருந்துருக்குது, அந்த ஹீட்டின் காரணமாக இறந்துருக்காங்கன்னு ஒரு குரூப் ஆய்வு பண்ணி ஏதோ ஒரு பொது நிறுவனம் அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் வரும், இதுவும் சிபிஐக்கு போவான்ல இந்த ரிப்போர்ட்டும். அதனால ஆனா நம்ம திமுக காரங்க எவ்வளவு பெரிய நிபுணர்கள்னா, 27ஆம் தேதி ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது கரூர்ல. 28ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க, கொலையாளி விஜயை கைது செய், கிரிமினல் விஜயை கைது செய், ஓடி ஒளிந்து விட்டான். ஏன்னா அவங்க என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டாங்க ராத்திரி 10லேருந்து 12க்குள்ள திமுக காரங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா போகஸா தமிழக மாணவர் அமைப்புன்னு இல்லாத ஒரு அமைப்பு பேர்ல ஒட்டினாங்க. ரைட், இது வரைக்கும் நான் கேட்குறேன், யார் அந்த போஸ்டரை ஒட்டினது? சம்பவம் நடந்து ராத்திரோட ராத்திரியா யார் அடிச்சுது? எந்த பிரஸ்ல அடிச்சாங்க? அதெல்லாம் போலீஸ் விசாரிச்சிருக்கணும்ல. அதுக்கு பின்னால யாரு ஒட்டினது, யாரு விசாரிச்சாங்களா? இப்போ இந்த விசாரணை என்பதே தமிழ்நாடு காவல்துறை வந்து சரியாக நடத்தலைன்றதால் தான் விஜய் தரப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்ப கூட அவங்க சிபிஐ கேட்கவே இல்லை, பல பேர் தப்பா சொல்லிட்டு இருக்க மாதிரி. சிபிஐ கேட்டதால அமித்ஷா கையில இவர் குடிமி மாட்டிக்கிச்சு. நாங்க முன்னால என்ன சொன்னாங்க, பிஜேபி சொல்லி தான் அப்பாவுக்கு சொன்னார் சபாநாயகர், பிஜேபி சொல்லி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா? பிஜேபியுடைய பி டீம். நாங்க எப்படி பிஜேபி சொல்லி கட்சியை ஆரம்பிச்சவரு, பிஜேபியுடைய பி டீம் ஆனவர், அமித்ஷா குடிமி, இவர் குடிமி அமித்ஷா ஏற்கனவே தான் அவங்க ஒன்னா தானே இருக்காங்க. நீங்க பாருங்க எப்படி விமர்சனங்களை திமுக மாத்தி மாத்தி வைக்கிறாங்க பாருங்க. அதனால வந்துங்க திமுகவுக்கு மரண பயம் வந்துடுச்சு. 2026 தேர்தலில் தோல்வி நிச்சயம். ஏன்னா வரலாறும் அதை தான் சொல்லுது. 71க்கு அப்புறம் திமுக இதுவரையில கடந்த 60 வருஷத்துல there was no repeat success for DMK. 5 வருஷம் ஆண்டாங்கன்னா அதுக்குள்ளவே எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஜனங்க போதுமாடான்னு தூக்கி போட்டுருவாங்க தேர்தலில். இதுதான் திமுகவின் வரலாறு. அது கலைஞர் காலத்திலையும் சரி இப்பவும் சரி அதான் நடக்க போகுது. கலர் டிவி கொடுத்த போதும் அதான் நடந்தது, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் அதான் நடக்க போகுது. அதனால என்னை பொறுத்தவரையில் திரு விஜய் அவர்களுக்கு கரூர் அந்த துயரத்துக்கு பிறகு எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சாரு, ஜனங்க இவரை வெறுத்துருவாங்க,
அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க திமுகவும் ஊடகங்களும். ஆனா இப்ப எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னும் கூடுதலான செல்வாக்கு வந்திருக்கு. அப்ப அவங்க செஞ்சதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீரா தானே ஆயிடுச்சு. மக்கள் புத்திசாலிங்க. மக்கள் வந்து பாமரர்களாக இருக்கலாம், அதிகம் படிக்காதவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு காமன் சென்ஸ் உண்டு. அதனால நிச்சயமாக ஒரு மாற்றம் அரசியல்ல தமிழ்நாட்டில் 2026 ஏற்படும். அந்த மாற்றத்தை தரக்கூடியவராக விஜயும் அவருடைய கட்சியும் இருப்பார்கள் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. சார், இப்ப பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கட்சி தாவேகா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்னம் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதுவுமே விமர்சிக்கிறாங்க. இப்பவே சின்னம் வாங்கி இப்போ இப்போ பிரச்சாரம் பண்ண போறீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க நடந்த சம்பவத்துக்கு பதில் சொல்லுங்க. அதுவுமே எந்த சின்னம் வாங்கணும்னே ரொம்ப நக்கலா பதில் சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வாங்குங்க, சவப்பெட்டி வாங்குங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சின்னம் வாங்க அப்ளை பண்றதை எப்படி பாக்குறீங்க? சின்னம் என்பது தேர்தலுக்கு முன்னால ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கும். கொடுத்து தானே ஆகணும். சின்னம் இல்லாத வெறும் பேரை போட்டு போட்டியிட முடியுமா? இதெல்லாம் ஒரு நடைமுறைங்க. அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும்னு திமுக ஆட்கள் பயந்து போயிருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ தாவேகா ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, ரிஜிஸ்டர்ட் வித் தி எலெக்ஷன் கமிஷன், பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அது இன்னும் ஒரு தேர்தலையும் சந்திச்சது இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட. அதனால அதுக்கு அங்கீகாரம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ சீமான் 16 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு எப்போ அங்கீகாரம் வந்தது? போன சட்டமன்ற தேர்தல். திரும்ப 30 வருஷமா அரசியல் நடத்திட்டு இருக்காரு, கட்சி நடத்திட்டு இருக்காரு. எப்போ அவருக்கு அங்கீகாரம் வந்தது? போன சட்டமன்ற தேர்தலில் தான் அங்கீகாரம் வந்தது. அதனால 16 வருஷம் 30 வருஷம் கட்சி நடத்தி கூட அவங்களால அந்த குறைந்தபட்ச பர்சன்டேஜ் ஆஃப் சப்போர்ட் தேர்தலில் வாங்க முடியாததால இப்பதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கீகாரம் எப்படி தாவேகாவுக்கு கிடைக்கும்? ஆக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது இல்லை என்ற விஷயம் கூட தெரியாத அறிவியலிகள் தான், மடையர்கள் தான் மதுரை ஹைகோர்ட்ல போய் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும்னு போட்டாங்க. எவ்வளவு பெரிய அறிவியலிகள் இவங்கெல்லாம்! வக்கீல்னா அதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதை எப்படி கோர்ட் அட்மிட் பண்ணுச்சு? நல்ல வேலை எலெக்ஷன் கமிஷன் போய் இல்லைங்க அவங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கலையே, நாங்க இல்லாத அங்கீகாரத்தை நாங்க எப்படி பறிப்போன்ட்டோம். ஆனா இந்த செய்தியை கூட எப்படி போடுறாங்கன்னா, தினகரன் போன்ற பத்திரிகையில தாவேகா கட்சியை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு, இந்த மாதிரி போடுறாங்க. அதாவதுங்க பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க திமுக ஆட்கள். பொய், திரும்பினா பொய், எழுந்தா பொய், நடந்தா பொய். இப்போ ரொம்ப ஓவரா பொய் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், ஜனங்க நீங்க சொல்ற ஒரு சில நல்லதை கூட உண்மையை கூட ஏத்துக்க மாட்டாங்க. அட நீ வேற. இப்ப சீமான் அப்படிதானே கேலி பொருள் ஆயிட்டாரு. சீமான் பேசுறது யாருமே காலையில ஒண்ணு பேசுவாரு, மத்தியானம் ஒண்ணு பேசுவாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசுவாரு. திமுக கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் வந்ததுன்னா அப்போ ஒண்ணு பேசுவாரு, பேமெண்ட்டுக்கு முன்னால ஒண்ணு பேசுவாரு. அதனால மக்கள் புத்திசாலிகள்ங்க. அவங்க தெளிவா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சின்னம் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஃப்ரீ சிம்பல்னு இருக்கும். இது வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அது நிரந்தர சின்னம். அது இந்தியா பூரா நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்லையும் அது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் சின்னம் கிடைக்கும். ஆனா இந்த சின்னம் ஃப்ரீ சிம்பல்னு இருக்கிறத காட்டுவாங்க அந்தந்த அரசியல் கட்சி கிட்ட. புதுசா கேட்கறவங்க கிட்ட இது எது வேணும் சொல், மனமே சொல்லுன்னு. அப்போ இவங்க அது எது பப்ளிக் லிங்க் ஆகுமோ, இப்போ ஆட்டோ, இப்போ காங்கிரஸ் கையின்னு காட்டுச்சு இல்லையா? காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு காளை மாட்டு சின்னம், ரெட்டை காளை மாட்டு சின்னம், பசுவும் கன்று, அதுக்கப்புறம் கை இல்லையா? இப்படி பல சின்னங்கள் மாறி இருக்கு. சின்னமே முக்கியம் இல்லைங்க. நான் சொல்றேங்க, 67 வரைக்கும் காளை மாட்டு சின்னத்துக்கு தான் மக்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, கண்ணை மூடிக்கிட்டு. அதுக்கப்புறம் மாத்தினாங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் 72ல, திடீர்னு ரெட்டை இலைக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஸோ சின்னம் அல்ல முக்கியம், யாரு அவர். சின்னம் எதை சொன்னாலும் சரி, அது ஒரே நாள். அதுவும் இப்ப விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வந்ததுல முன்னாலெல்லாம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே, சுவர்ல எழுதணுமே, ஒரு மாசத்துல போயிடுமான்னு, ஒரே செகண்ட்ல உலகம் பூரா போயிடும். அதனால சின்னம்லாம்
ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த கட்சி வந்து மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி இல்லை, அவங்க கட்சியின் கொள்கைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சின்னத்தை போடுவாங்க. இந்த சாட்டை துரைமுருகன்லாம் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு நீ வந்து சவப்பெட்டியை போடு, ஆம்புலன்ஸை போடு, அவங்க வந்து திமுகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம்னு விஜய் வர்றது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்க. இப்ப விஜய் தான் எதிர்க்கிறாங்க, விஜயை மட்டுமே எதிர்க்கிறார்கள். ஏன்? விஜயின் வருகை விசிக, நாம் தமிழர், திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லாரையும் பாதிக்குதுங்க. எல்லாருமே அலறாங்க. பல பேர் உள்ளுக்குள்ளவே அழுகுறாங்க. இப்ப திருமாவளவன், சீமான் போன்றவர்கள் கட்டுப்படுத்த முடியாம கதறாங்க வெளியே. அதனால எல்லாருடைய ஓட்டையும் அவர் எடுக்க போறாருங்க. கண்டிப்பா, அது உண்மைதான். ஆமா, அதனால இன்னைக்கே சொல்றாங்களா 27% ஆதரவு அவருக்கு இருக்குன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு தேர்தலில் கூட அவர் போட்டி போடல. எவ்வளவு அவதூறு அவர் மேல பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டாங்க. ஆனா விஜயகாந்த் மேக்சிமம் வந்ததே ஒரு 10 வருஷம் கழிச்சு 10% தான். விஜய் வரும்போதே இஸ் கம்ஸ் வித் பூம் 27%. அதுவும் இன்னும் 7 மாசம் இருக்குது. என்ன ஆகும்? நிச்சயமாக அவர் வந்து வெற்றி பெறுவதற்காக, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார், உங்க பதில்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி சார்.